மார்னிங். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் எக்ஸைஸ் 1.1 இன்ட்ரடக்ஷன் பார்க்குறோம். செட்டுனா என்னன்னு பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே 9th படிச்சிருக்கோம். செட் மீன்ஸ் கலெக்ஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் திங்ஸ் ஆர் எலிமெண்ட். இப்போ ஒரு செட்டு ஏன்னு ஒரு செட்டு கொடுக்குறோம். இதில் எலிமெண்ட்ஸுங்கிறது 1 2 3. பின்னு ஒரு செட்டு கொடுக்குறோம். இதில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் 4 and 5. இது எப்படி எழுதுகிறோம்? ஏன்னு ஒரு செட்டு, அந்த செட்டில் இருக்க எலிமெண்ட்ஸ் 1 2 3. பின்னு ஒரு செட்டு இருக்குது, அதில் இருக்க எலிமெண்ட்ஸ் 4 and 5. இப்போது நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்னா A cross B. ஓகே, இப்போது A cross Bன்றது என்னென்னா, ஏல இருக்கிற செட்டில் இருக்க எலிமெண்ட்ஸையும் பியில் இருக்கிற செட்டில் இருக்க எலிமெண்ட்ஸையும் நம்ம பேர் பண்ண போகிறோம். அதாவது எப்படி பேர் பண்ண போகிறோன்னா 1 4 இது ஒரு பேர். இப்போது A cross B ஈக்குவல் டு 1 4. 1 4ங்கிறது ஒரு ஆர்டர்ட் பேர். பேராக பண்ணுறது தான் ஆர்டர் பேர்னு சொல்கிறோம். 1 4 1 5 2 4 2 4 2 5 3 1 3 4 3 5. இதை மாதிரி ஏ செட்டில் இருக்க எலிமெண்ட்டையும் பி செட்டில் இருக்க எலிமெண்ட்டையும் நம்ம பேராக பண்ணுறோம். இந்த மாதிரி இதுக்கு பேர் செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸ். இதுக்கு பேர் என்ன? செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸ். பேர்ஸை செட் பண்ணுறோம். ஓகே, இதுதான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் A cross B. அப்படின்னா இப்போது A cross B ஈக்குவல் டு A, B பிலாங்ஸ் டு A பிலாங்ஸ் டு கேபிட்டல் ஏல இருக்குது. இந்த ஏன்ற எலிமெண்ட்டு, இந்த எலிமெண்ட் ஏல இருக்க எல்லா எலிமெண்ட்டுக்கும் பேர் ஏன்னு வச்சுக்கிறோம், ஸ்மால் ஏ. பியில் இருக்க எலிமெண்ட்ஸ் எல்லாமே சேர்த்து பின்னு வச்சுருக்கோம். ஏ பிலாங்ஸ் டு ஏ அண்ட் பி பிலாங்ஸ் டு பி செட்டில் இருக்குது. ஓகே, A cross Bயில் ஏல இருக்க எலிமெண்ட்டெல்லாம் கேபிட்டல் ஏல இருக்குது, பியில் இருக்க எலிமெண்ட்டெல்லாம் கேபிட்டல் பியில் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ இந்த ஏங்கிறது என்னன்னு சொல்கிறோன்னா ஃபஸ்ட்டு கோஆர்டினேட் எலிமெண்ட் அப்படின்னு அதுக்கு பேர் வைக்கிறோம். பின்றது என்னென்னா செகண்ட் கோஆர்டினேட் எலிமெண்ட். அதாவது ஃபஸ்ட்டு இருக்கிறது என்னென்னா இந்த எலிமெண்ட்ஸு. இப்போ 1 2 3 அதுக்கு பேர் என்ன? அதை எல்லாமே இது ஏன்னு சொல்கிறோம் நம்ம. இதுக்கு ஃபஸ்ட்டு கோஆர்டினேட் ஆஃப் எலிமெண்ட்ஸ். அதாவது இந்த பேரில் பாருங்கள், ஃபஸ்ட்டு கோஆர்டினேட் எலிமெண்ட் என்ன? 1 1 2 2 3 3 இப்படின்னு வருது இல்லையா? இதுதான் ஃபஸ்ட்டு கோஆர்டினேட் எலிமெண்ட். 4ங்கிறது 4 5 4 5ன்னு வருது இல்லையா? இதெல்லாம் செகண்ட் கோஆர்டினேட் ஆஃப் எலிமெண்ட். அதாவது இது ஏ, இது பி. ஓகே, இது புரிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு என்னென்னா பின்னு ஒரு செட்டு கொடுக்குறோம். அதில் 4 5 இருக்குது. 4 எலிமெண்ட்ஸ் ஆர் 4 and 5. அப்புறம் ஏன்னு ஒரு எலிமெண்ட் கொடுக்குறோம். அதில் என்ன இருக்குது? 1 2 3. ஓகே, இப்போ பியில் இருக்க எலிமெண்ட்ஸ் எல்லாமே சேர்த்து என்ன சொல்கிறோம்? ஸ்மால் பின்னு எலிமெண்ட் பேர் கொடுக்குறோம். ஏல இருக்க எலிமெண்ட்ஸ்க்கெல்லாம் என்னென்னு கொடுக்குறோம்? ஸ்மால் ஏன்னு நம்ம கொடுக்குறோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? B cross ஏன்னு எழுதுகிறோம். B cross A ஈக்குவல்ஸ் டு, இப்போ பேர் பண்ணணும். பிலேருந்து ஏக்கு நம்ம பேர் பண்ணுறோம். இப்போ என்ன? ஃபஸ்ட்டு 4 1 4 1, அடுத்தது 4 2 4 3 5 1 5 2 5 3. இங்கே ஸ்பேஸ் இல்லாதனால இங்கே எழுதுகிறேன்.
இது எல்லாத்தையுமே ஒரு செட்டாக நம்ம ஆர்டர் பேஸ் பண்ணுறோம். பி கிராஸ் ஏன்னு அர்த்தம். ஓகேவா? இப்போது இந்த ஏ கிராஸ் பியில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் என்ன 1 4 1 5 அப்படின்னு இருக்குது. இதில் என்ன இருக்குது 4,1 4,2ன்னு இருக்குது. ஸோ என்னென்னா ஏ கிராஸ் பி இஸ் நாட் ஈக்குவல் டு பி கிராஸ் ஏ. ஓகேவா? புரியுறதா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா என்ன, அதுக்கு டெஃபினேஷன் என்னென்னா த செட் ஆஃப் ஆர்டர்ட் பர்ஸ், எல்லாமே ஆர்டராக இருக்குது பர்ஸ்லாம், ஆர்டர்ட் பர்ஸ் ஆர் கால்டு கார்ட்டீசியன் ப்ராடக்ட். ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி போட்டுக்கோம் இல்லையா, பி கிராஸ் ஏ. இப்போ பி கிராஸ் ஏல வந்து பி கிராஸ் ஏ இதில் வந்து பியில் இருக்க எலிமெண்ட் வந்து ஃபஸ்ட்டு கோஆர்டினேட் எலிமெண்ட்டாக இருக்கும். இது வந்து ஃபஸ்ட்டு கோஆர்டினேட் எலிமெண்ட்டு. ஃபஸ்ட்டு பி தான் நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா, ஃபஸ்ட்டு கோஆர்டினேட் எலிமெண்ட். பி எதில் இருக்குது, பி பிலாங்ஸ் டுனா இருக்குன்னு அர்த்தம். பி பிலாங்ஸ் டு பி, கேபிட்டல் பி செட்டில் இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி ஏ வந்து என்ன, செகண்ட், இதில் ஏ வந்து செகண்ட் கோஆர்டினேட் எலிமெண்ட்டு, செகண்டு கோஆர்டினேட் எலிமெண்ட். ஓகே, இந்த ஏங்கிறது எந்த செட்டில் இருக்குது, ஏல இருக்குது. இதுக்கு பேர் என்ன, பிலாங்ஸ் டு கேபிட்டல் ஏ. நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், இன்ஃபினிட் செட்ஸ் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். மேக்ஸில் கடைசி வரைக்கும் வருது இன்ஃபினிட் செட்ஸ் என்னன்றது நம்ம டெஃபினட்டாக தெரிஞ்சுக்கணும். பின்னாடி உங்களுக்கு +2 அதிலெல்லாம் வந்து இன்ஃபினிட் செட்ஸ்னால் என்ன, அதில் வந்து என்னென்ன நம்பர்ஸ் இருக்குது, நேச்சுரல் நம்பர் என்ன, ஆட் நம்பர் என்ன, ஓல் நம்பர் என்ன, இதெல்லாம் நமக்கு டெஃபினட்டாக தெரியணும். ஓகே, ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ நேச்சுரல் நம்பருங்கிறது என்ன ஆரம்பிக்கும், 1 2 3 அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும். அடுத்தது ஓல் நம்பர்னால் எதுலேருந்து ஆரம்பிக்கும், 0 1 2 3 அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கும். ஓகே, அப்புறம் இன்டிஜர்ஸ்க்கு வந்து நோட்டேஷன்னா என்னங்கிறது ஒரு நோட்டேஷன், நேச்சுரல் நம்பர். டபிள்யூங்கிறது ஓல் நம்பரோட நோட்டேஷன் என்னென்னா டபிள்யூ. இன்டிஜருக்கு என்ன நோட்டேஷன்னா இசட் ஈக்குவல் டு -2 -1 ப்ளஸ் ஆர் மைனஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, 0 1 2 பாசிட்டிவ் நம்பர்ஸும் இருக்கும், நெகட்டிவ் நம்பர்ஸும் இருக்கும். இதுக்கு பேர் இன்டிஜர்ஸ். அடுத்தது வந்து ரேஷனல் நம்பர் எப்படி நம்ம சொல்கிறோன்னா க்யூன்னு சொல்லுவோம். க்யூ ஈக்குவல் டு பி பை க்யூ, அதாவது ஃப்ராக்ஷன்ஸு. இப்போ 5/2 அப்படின்னு சொல்லுவோம். இப்போ 5/0ன்னு போடுவோமா, மாட்டோம். அடியில் 0 வந்ததுன்னா என்ன, 5/0 இதுக்கு வந்து டிவைட் பண்ண முடியாது. 5/0 1/0 இது மாதிரிலாம் அடியில் 0 வந்ததுன்னா, டினாமினேட்டரில் 0 வந்தால் அது வந்து இன்ஃபினிட்டி. அதனால் அது வந்து நம்ம அது மாதிரி டிஃபைன் பண்ண மாட்டோம். ஓகேவா? p/q, pq பிலாங்ஸ் டு z. அதாவது பிங்கிறது வந்து பியும் சரி க்யூவும் சரி இந்த இசட்டில் இருக்கும். -2 இருக்கும், +2 இருக்கும், அதெல்லாம் தான் pq பிலாங்ஸ் டு z பிலாங்ஸ்ன்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த செட்டில் இருக்கிறதுக்கு பேர் பிலாங்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ pq பிலாங்ஸ் டு z வேர் q வந்து எப்போதும் எப்படி இருக்கணும், நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். 0வாக இருந்ததுன்னு வச்சுக்கோ இன்ஃபினிட்டி ஆகிடும். அதனால் அது வந்து எப்போதும் டிவைட் பண்ண முடியாது 0வை. ஓகேவா? இரேஷனல் நம்பரை எப்படி சொல்கிறோன்னா பின்னு சொல்லுவோம். அது என்னென்னா பை, அப்புறம் √2 √3 இது மாதிரிலாம் வரும். இதெல்லாம் வந்து இரேஷனல் நம்பர்னு சொல்லுவோம். இப்போது இது எல்லாமே சேர்ந்தது தான் ரியல் நம்பர்ஸ். எல்லாமே நேச்சுரல் நம்பர், இன்டிஜர், ரேஷனல் நம்பர் எல்லாமே சேர்ந்தது தான் நம்ம என்ன சொல்கிறோம், ரியல் நம்பர்ஸ்னு சொல்கிறோம் மேக்ஸில். ஓகே, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம நெக்ஸ்ட்டு 1.1 எக்ஸசைஸை நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம்.